ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு 8.5 சென்ட் வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கன்னியாகுமரி. அதாவது கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு இடது பக்கம் ஒரு ரோடு உள்ள வருது. அதாவது நமக்கு அது பஞ்சலிங்கபுரம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய வீட்டு மனை இருக்குதுங்க. அதாவது இந்த வீட்டு மனைக்கு நமக்கு 10 அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க. அதாவது பக்கத்துல எல்லாம் ஏராளமான வீடுகளும் இருக்குது. இதை வாங்கிட்டு நீங்கள் உடனே வீடு வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வீடு வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை அமைஞ்சிருக்குது. பார்க்குறீங்க, சுற்றி பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டு தான் வச்சுருக்குறாங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் உள்ள அழகான ஒரு வீட்டு மனைங்க. கன்னியாகுமரி பக்கம் பஞ்சலிங்கபுரத்தில் நீங்கள் வீட்டு மனை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மனையை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். ஏன்னா ரொம்ப விலை குறைவாக தான் சொல்கிறாங்க. இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மெயின் ரோட்லலாம் சென்ட்டுக்கு 25 லட்ச ரூபா விலை இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 3.5 லட்சம் தான் கேட்குறாங்க. இதையும் நம்ம நேரில் பேசும்போது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. இந்த 8.5 சென்ட் மனையும் பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்குது. இதில் நமக்கு வடக்கு பார்த்து வீடு போடணும் அப்படின்னா கூட நம்ம வடக்கு பார்த்து வீடு போட்டுக்கலாம். நல்ல ஒரு வசதியாக தான் இந்த மனை அமைஞ்சிருக்குங்க. பார்க்குறீங்க, நல்ல அழகான ஒரு இடங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு 3-4 தென்னை மரங்களாக நிற்குது. நல்ல காய்ப்புள்ள மரங்கள் தான். இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. பக்கத்துலலாம் பார்க்குறீங்க, இது மெயின் ரோடுங்க. பஞ்சலிங்கபுரத்துக்குள்ளே வரக்கூடிய மெயின் ரோட்டை தான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். இப்படிப்பட்ட அழகான மனை உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.